சரி வெயிலுக்கு முன்னாடின்னாரு. ஒழுங்கா வீட்டுக்கு போயிருந்தா கூட ஆயிருக்கும் போல இது. மனசே பாருங்களேன், எவ்வளோ பூ கீழே வீணாக கொட்டி கிடக்கு. வந்து அதுக்குன்னு கில்லுன்னா பரவாயில்ல, மாடு கட்டு வந்தாச்சு 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பறிச்சுட்டு போயிடலான்ட்டு வேக வேகமாக பறிச்சுன்னு இருந்தேன். தண்ணியில் இறங்கி பறிச்சு அதை நான் பார்த்தா செப்பல் அறந்துருச்சு. பெங்களூர்லேயே வச்சுருக்கியாண்ணா கடை? தம்பி இல்லை நீங்கள்? ஓகே மோனும். பெங்களூரில் கூட எங்கள் சொந்தக்காரர் இருக்கிறாங்க. வேணா நான் கேட்டு பார்க்க உங்கள் நகை கடை பேர் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். நான் பெங்களூரில் எங்கள் சின்ன மாமியார் வீடு இருக்குது. எந்த ஊர் எந்த ஏரியாலாம் தெரியாது நம்மளுக்கு. அவங்க அங்கே தான் வேலை செய்கிறவங்க. மனோ உங்கள் பேர் கொண்டவங்க வந்து ட்ரெயினில் வேலை செய்கிறாங்க. மெட்ரோ ட்ரெயினில் செக்யூரிட்டியாக இருக்காங்க. என் மாமியார்லாம் அந்த ட்ரெயினில் இப்போ இருக்கிறாங்க இல்லையா, ஸ்வீப்பர் வேலை பார்க்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூர்லாம் அவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க கூட எடுத்துருக்கலாம். அவங்க கடை நல்ல ஃபேமஸான கடையாக இருந்தால் நகை கூட எடுக்கிறவங்க தான். அவங்களாம் எடுத்துருப்பாங்க. சமுதாயத்தில் நம்மால் ஒரு இருக்கணும் என்றால் கடை கடல் கோடி கோடியே பார்த்தாலும் மன அமைதி. நம்மளுக்கு நிம்மதிக்குள்ள பிரச்சனை இல்லைண்ணா. ஏதோ வேலை செஞ்சோமா, உழைச்சோமா, மாடு பால் கறந்தோமா, மேய்ச்சோமா, வந்து படுத்தோன்னே தூங்கிடுவோம். தூக்கத்துக்கெல்லாம் பிரச்சனைலாம் நம்மளுக்கு இல்லைண்ணா. சில பேர் பணம் இல்லைன்னு அவங்க நம்மளுக்கு பணம் இல்லாக்கிட்டே போதும், நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதுண்ணா. கொஞ்சம் கடன் இருக்குண்ணா. ஒன்றும் இல்லை, வீடு கட்டின்னு இருக்கேன். அதுதான் கடன். அந்த கொஞ்சம் வீடு கட்டி முடிச்சிட்டேன்னா நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால். சரிண்ணா, நான் கிளம்ப போகிறேன். வாரங்க பூ பறித்து முடிஞ்ச பறிச்சிட்டேன். செப்பல் தான் அறுந்துச்சு. என்ன பண்ணுறது தெரியல. ஓரளவுக்கு பறிச்சிட்டேன் பூ. குண்டு நெல் தான் நான் போட்டிருக்கோம். நெல் பற்றியாக எவ்வளோ அழகாக இருக்கு. விவசாயத்தை யார் மதிக்கிறாங்க சொல்லு? விவசாய சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, யார் லைக் பண்ணுறாங்க? கேவலமாக தான் பார்க்குறாங்க. நான் எங்கள் தொழிலாக பார்க்குறோம், இது குலதெய்வமாக பார்க்குறோம். செப்பல் தானே அறந்துச்சு. ஐயோ, இங்கே பாருங்க, என்ன பண்ண போகிற தெரியல. எப்படி நடந்து போதுன்னு தெரியல வெயில்ல. இந்த காலத்தில் இந்த டிசம்பர் பூச்செடியில் யாருமே வைக்க மாட்டேங்குது. எங்கள் பிள்ளைங்க நான்லாம் இன்னும் அழகாக வைப்போங்க. அம்புட்டு ஆசை செய்ய, அதனால தான் பறிச்சுன்னு இருக்கேன். ஓகே இவர்களே, நம்ம வீடியோ சேனல் வந்தவங்களுக்கு லைக் கமெண்ட் போட்டவங்களுக்கு நன்றி. வேறு வழியில் இருக்கிற செப்பல் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும். ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி பின்னி குத்தியாவது ஓடிட வேண்டியதுதான். செடிலாம் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த செப்பல் இனிமேல் போடக்கூட முடியாது. பெருங்காலோட தான் நடந்து ஓடணும் இந்த வெயிலில். ஓகே இவர்களே, நம்ம விவசாய சேனல் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. லைக் போடுங்க.